அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்க போகுது இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எப்போவுமே 12 ராசிகளுக்கும் 9 கிரகங்களும் ஒரே நேரத்தில் நன்மையும் கொடுத்துறாது, ஒரே நேரத்தில் தீமையும் கொடுத்துறாது, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தீமைகளை கூடுதலாக கொடுக்கும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நன்மைகளை கூடுதலாக கொடுக்கும். அந்த விதத்தில் 4 ராஜ கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து 2026 12 ராசிக்காரர்களுள் ஒரு 4 ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூடுதல், எல்லா ராசிக்கும் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு, இந்த 4 ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மையா உண்டு. சரிங்களா? கூடுதல் நன்மை அதிகம். சரிங்களா? உங்க ஜாதக தசாபுக்தியும் நல்லாக இருந்ததுன்னா உண்மையிலேயே டாப். ஏன்னா இங்க நல்லா இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. வெளிப்படையா சொல்லணும்னா உங்க சுய ஜாதக தசாபுக்திகளும் நல்லா இருக்கணும். அந்த விதத்துல கோச்சார பலன்களின் அடிப்படையில் இந்த 4 ராசி நேயர்களுக்கு முதல் அமைப்பாக ரிஷப ராசி, அதனை அடுத்த அமைப்பாக துலாம் ராசி, அதனை அடுத்த அமைப்பாக கன்னி ராசி, அதனை அடுத்த அமைப்பாக மிதுன ராசி, இந்த 4 ராசி நேயர்களுக்கும் ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, இந்த 4 ராசி நேயர்களுக்கும் இந்த ஆண்டு 12 ராசிக்காரர்களையே அதிக நற்பலன்களை பெறுகின்ற ஓவராலா பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம், குடும்பம், சொத்து பத்துன்னு ஓவராலா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயத்துல டாப்பு கொஞ்சம் கூட குறைய இருக்கும். ஆனால் இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் நற்பலன்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பொதுவான பலன். உங்க நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயம் பண்றதா இருந்தாலும், என்னதான் டாப்பாக இருந்தாலும் உங்க சுய ஜாதக தசாபுக்தி முக்கியம். ஏதாவது முக்கிய விஷயங்கள் பண்ண போறீங்கன்னா உங்க ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை ஒரு முறை காட்டி தசாபுக்தி நல்லா இருந்தால் மட்டும் இறங்குறது அட்வைசபிள். சரிங்களா? மற்றபடி கோச்சார் ரீதியாக இந்த 4 ராசி நேயர்களுக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.